ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்ச்சத்து நிறைந்த முள்ளங்கியில் சுவையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன், மலச்சிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க முள்ளங்கியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இது 2லேருந்து 3 பேர் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் சட்னி. இன்றைக்கி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். முதல்ல முள்ளங்கியை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் ஒரு ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கூட சில பேர் இதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது வதக்கும் போது அந்த ஸ்மெல் எல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முள்ளங்கியை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இது கூட தனியா 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த தனியாவும் சீரகமும் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நல்லா வதக்கி விடலாம். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், அது கூடயே ஒரு சின்ன துண்டு புளியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதில் பூண்டு 3 பல் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி இது கூட சேர்ந்து இந்த ஹீட்லேயே கொஞ்சம் வதக்கி விடலாம். இது கூடயே இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வதக்கி சட்னியோடு கலந்துடலாம். சட்னி தாளிச்சாச்சு. சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு அருமையான காம்பினேஷன். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.